ஹாய் மக்களே வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல ஜட்ஜம்மா கேட்குறாங்க, உங்கள் 2 பேருக்கும் மியூச்சுவலாக விவகாரத்து கேட்டிருக்கீங்க, 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா, கவுன்சிலிங் போனீங்களா, இது செகண்ட் இயரிங் வந்திருக்கீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நிலா வாய் திறந்து பேசுறதுக்குள்ள நம்ம சோழன் முந்திக்கிட்டு சொல்லிடுறாரு, மேடம் எங்களுக்குள்ளே செட் ஆகலை, நீங்கள் வந்து மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுத்துருங்க, அடுத்த இயரிங்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோழன் சொன்னோடனே நம்ம நிலா ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. சோழன் சொன்னது கரெக்டு தானே, எத்தனை தடவை வந்து நிலா கிட்ட வந்து அவர் கெஞ்சி கூத்தாடி இருப்பாரு, ஏங்க நான் வந்து உங்களை விரும்புகிறேன், ஏன் டிவோர்ஸ்லாம் போகிறீங்க, இப்படியே இருக்கலாமே, நான் உங்கள் மனசார விரும்புகிறேங்க, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சேன்னு சொல்கிறாங்க. இவங்க தானே ஃபேக்கு, ஏதோ எமர்ஜென்சின்னு எனக்கு தாலி கட்டிட்டேன், உடனே நான் பொண்டாட்டி ஆக முடியுமா, நல்ல கதையாக இருக்கு, அவங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல, நான் படிச்சிருக்கேன் நீ படிக்கல, உனக்கு எனக்கு செட் ஆகுதுங்க சொல்லி தானே டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணாங்க. இப்போ எதுவுமே வாய் திறக்காத அமைதியாக இருந்தால் சோழன் என்ன பண்ணுவார், சோழன் எடுத்த முடிவு தான் கரெக்டு. இதனால ஜோக்கராக இருந்த சோழன் வந்து இன்னைக்கு தான் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காரு ஹீரோவாட்டம். அவங்களாம் நினச்சிட்டாங்க காலத்துக்கு நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பான் சோழன் அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல நிலா. ஆனால் சோழன் வந்து படாருன்னு சொல்லிட்டாரு, மேடம் எங்களுக்கு டிவோர்ஸே கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நிலா இதை கேட்டோன்னு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. எதுக்கோ வந்து நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தீர்மான முடிவை சொல்லிவிடுங்க ஜட்ஜி சொல்லிடுறாங்க. உடனே கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நிலாவும் சோழனும். அடுத்தது இவங்கள தான் கூப்பிட போகிறாங்க, அதுக்குள்ளே ரொம்ப முந்திக்கிட்டு சோழன் வந்து வாங்க போகலாம் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு போயிடுறாங்க. கவுன்சிலிங் மேடம் சொல்கிறாங்க, இவ்வளோ சின்ன வயசாக இருக்கீங்களப்பா, நீங்கள் எதுக்குப்பா அவசரப்பட்டு இந்த ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க, ஈகோலாம் விட்டுடுங்க, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆகுது, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயரிங் வந்தீங்கல்ல, பேசி எதுவும் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலையா, வாழ்க்கை வந்து திரும்பி போனால் வராதுப்பா, டைவர்ஸ் வாங்கிடலாம், இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், ஆனால் வந்து வாழ்க்கை தொலைஞ்சு போன வாழ்க்கையை வந்து நம்ம திரும்பி பார்க்க முடியாது, எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிங்கப்பா, மன விட்டு பேசுங்க, பேசி தீர்க்காத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் அம்மா வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க நிலாக்கும் சோழனும். இப்போ எடுக்கிற முடிவு வந்து எதுவுமே தப்பாக தான்ப்பா இருக்கும், நிறைய டைம் இருக்குது, யோசனை பண்ணுங்கள், அவசரப்பட்டு வந்து டிவோர்ஸ் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு நல்ல புத்திமதி தான் அவங்க சொல்கிறாங்க. எங்களோட நோக்கம் வந்து டைவர்ஸ் கொடுத்து அனுப்பணும்னு கிடையாது, 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், அதான்ப்பா எல்லாருமே விருப்பப்படுவாங்க, சின்ன வயசு தான் உங்களுக்கு, மெச்சூரான பர்சன் தான் நீங்கள், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க நல்ல அறிவுரை பண்ணுறாங்க அந்த கவுன்சிலர் மேடமும் அந்த ஐயாவும். நம்ம நிலா வந்து எதுவுமே பதிலும் பட்டுன்னு சொல்லுங்க, அவங்க டக்குன்னு சொல்லிட வேண்டியது தானே, மேடம் செட் ஆகாது அப்படின்ட்டு. உடனே சோழன் சொல்றாரு, வேணாம் மேடம் இது கவுன்சில்லாம் எதுக்கு, செகண்ட் இயர் தேர்ட் இயரிங்லாம் எதுக்கு மேடம், நான் சைன் போட்டு கொடுத்துட்டேன் ஜட்ஜம்மா கிட்ட, தயவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க டைவர்ஸ்க்கு, இப்போ வந்து உடன்பாடு இல்லை இவங்க கூட வாழன்னு சொல்லிடுறாரு. நிலா இவர் பேசுறதுலாம் கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க, என்ன சோழனை அப்படி பேசுறதுன்ட்டு. ஆமாங்க மேடம், நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் சாதாரண டிரைவர் மேடம், அவங்க பெரிய இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்லாம் படிச்சிருக்காங்க, அவங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் வந்து நான் தகுதி இல்லாதவன், நான் எப்படி கார் டிரைவரு பொண்ணுங்கிட்டலாம் பேசி கடலை போட்டுட்ருப்பேன், அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது, நம்ம நடுத்தர குடும்பம் ஏழை, நான் இதெல்லாம் செட் ஆகாது மேடம், அவங்க லைஃப் அவங்க தனியாக தீர்மானிப்பாங்கல்ல, இந்த டிவோர்ஸ் மட்டும் ஆயிடுச்சுன்னா அவங்க இஷ்டம் போல் அவங்க வாழ்க்கை வாழலாம்ல, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, எதுக்கு மேடம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு, யாருன்னா ஒருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அவங்க வச்சு சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சோழன் வந்து தன் கருத்தை முன்வைக்கிறாரு கவுன்சிலர் அம்மா கிட்ட. அவங்க என்ன பண்றாங்க, சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. நம்ம சேரனும் நடேசனும் வந்து ரொம்ப ஆவலா இருக்காங்க, கோர்ட்ல என்ன விஷயம் நடந்தது ஏதுன்ட்டு. சேரனுக்கு தாங்க ரொம்ப படப்படப்பா இருந்தது, என்ன சொன்னாங்க தெரியலையேன்ட்டு. நிலா என்னப்பா ஆச்சு, சோழன் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சுனே, என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சா, ஆமாண்ணே, நீ என்ன சொன்னியா, நிலா எதுவுமே வாய் திறக்காத அமைதியா இருக்காங்க. இல்லைண்ணா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா, நானே சொல்லிட்டேன் செகண்ட் இயரிங்லாம் வேணாம், கவுன்சிலிங்காக வேணாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நானே சைன் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. என்னடா நீ தானே நிலா கூட சேர்ந்து பண்ண ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்றாரு. அண்ணா நான் ஆசைப்பட்டா போட்ட போதுமா, நிலா ஆசைப்பட தேவையில்லையா, அவங்களுக்கு தான் என்னை பிடிக்கலையே, அவங்க என்னை புருஷனாவும் நினைக்கல ஒரு மனுஷனாவும் நினைக்கல, நான் தான் போய் அவங்களை கேட்டுட்ருக்கேன், எங்க ப்ளீஸுங்க, நைட்டு கூட பேசினேன்னா எவ்வளோ படித்து சொன்னேன், ஏங்க இந்த டிவோர்ஸ்லாம் வேணாமே நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னா, என்னங்க சோழன் அவங்க கூட சேர்ந்து வாழணுமா, அப்படி ஒரு நினப்பு இருக்கா, அப்படி ஒரு கனவு இருக்கான்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்கன்னா நான் என்னென்ன பண்ண முடியும், டெய்லியுமா போய் அவங்களுக்கு கெஞ்சி நான் கூத்தாட முடியும், காலில் விழாத குறைய நான் கேட்டுட்ருக்கேன், டிவோர்ஸ்லாம் வேணாங்க, நான் உங்களை விரும்புகிறேங்க, உங்கள் கூட கடைசி வரைக்கும் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், கடைசி வரைக்கும் உங்கள் கூட நான் குடும்பம் நடத்தணும் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறேன்னா, அப்போ கூட இவங்க மதிக்காமல் அதை பற்றியே யோசனை பண்ணாத, அவங்களுக்கு தேவை அவங்க டைவர்ஸு ஃப்ரீயாக இருக்கணும், இஷ்டம் போல் வாழணும், அதான் அவங்க நினைக்கிறாங்க, நம்ம வற்புறுத்தி ஒரு அன்பு வருமானா, நீயே சொல்லு, நீ என்ன புரிஞ்சிக்காம இதே சொல்லிட்டு இருக்க, என் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு சொல்கிறாரு. ஒரு விதத்தில் நம்ம சோழன் வந்து இப்படியும் நினைக்கிறாருங்க, ஓ நிலா முகம் இப்படி மாறுதில்ல, இதே பில்டப் பண்ணலாம், இதே மெயின்டைன் பண்ணலாம், இப்படி சொன்னாலாச்சும் அவள் வந்து ஐயோ இன்னும் சோழன் இப்படி சொல்லிட்டாரு, நாமளே போய் அவளை லவ் பண்ணலான்னு சொல்லுவார்னு ஒரு முட்டாள்தனமாக யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கூட பாருங்களேன் நம்ம சோழன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பின்வாங்குறாரு.
நான் என்னவோ நினச்சேன் போல்டாக தான் டிசிஷன் எடுத்துட்டாருன்னு. அப்புறம் அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இல்ல, இல்ல நம்ம இப்படி பேசினா நிலா வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரு. நிச்சயமா இல்லைங்க. நிலா வந்து என்ன முடிவு பண்ணிட்டா, அவள் படிப்பு இதெல்லாம் பார்க்குறா. இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம படிச்சிருக்கோம். படிச்சவங்க தானே கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த சோழன்லாம் வந்து ஊதாரித்தனமா இருக்கான். அவன் ஆட்டிட்யூட்லாம் புடிக்கல. அதனால வந்து ஏதோ பாசமா அந்த குடும்பத்தில இருக்கா ஓகே. ஆனா வந்து சோழ வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு அவ மனசுல எதுவுமே நினைக்கல. இவரு அதெல்லாம் நினைச்சா எதிர்பார்ப்போம்ன்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்பலாம் நம்ம சொன்னா, நிலா ஒரு வேளை இல்லங்க, நீங்கங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்க. நான் அப்படி சொல்லலான்னு இருந்தேங்க. நம்ம பக்கம் வருவான்னு சொல்லிட்டு, திருப்பி ஒரு முட்டாள்தனமா யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா? அந்த மாரி தான் அவர் சோழன்னு நெனச்சாரு. ஆனா நிலா கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்க முடியாதுங்க. அவளுக்கு தேவை ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். சமைச்சு போட்டா சாப்பிடணும். ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அவ அத மட்டும் தான் அவ எதிர்பார்க்குறா. அவளுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சா அவ போயிட போறா. இத வந்து யாருமே புரிஞ்சுக்கல. ஆனா சேரன் தான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி இதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் போயிடுறாரு. உடனே நம்ம நடேசனும் புத்திமதி சொல்றாரு சோழனுக்கு. "என்னடா நீ பெரிய ஹீரோ நெனச்சுக்கிட்டியா? உன்ன பத்தி எனக்கு தெரியும்டா. நீ எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு தெரியும். இப்பலாம் நம்ம பேசினா கோர்ட்ல வந்து நம்ம சைன் போட்டு குடுத்துட்டா, நம்ம நிலா வந்து நம்மகிட்ட கெஞ்சுவா. இல்ல, இல்ல சோழன் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்கள விரும்புறேன்." அப்படின்னு சினிமா கதையில வருமே, அது மாரி நெனச்சுட்டு இருக்கியாடா? இது முட்டாள். இது வாழ்க்கைடா. சினிமால நடக்கிற மாரிலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில நடக்காது. இருந்தாலும் பொறுத்தது பொறுத்து. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருக்கலாம்ல. ஏன்டா அவசரப்பட்ட? இந்த மாரி தங்கமான பொண்ணு உனக்கு கிடைக்கிறது கஷ்டம்டா. ஏன்டா அவசரப்பட்டன்னு கேட்கிறாரு. நீங்க வந்து எனக்கு புத்திமதி சொல்றீங்களா? நீங்களே பார்த்தீங்கல்ல, நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன். அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ போய் கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி இருப்பேன். அவ என்னவோ பெரிய இவ மாரி என்ன பண்றா? எனக்கு வேணாம். எனக்கு செட் ஆவல. எனக்கு செட் ஆவல. அப்படி சொல்லி தான் திரிஞ்சிருந்தா. இதெல்லாம் உங்க காதுக்கு கண்ணுக்கு தெரியலையா? என்ன வந்து நீங்க குறை சொல்றீங்க? அப்படின்றாரு. சரி போ உன் தலையெழுத்து இப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? உன் தல நீ ஏன் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட? இப்படி சொன்னா நீ எல்லாமே இப்படித்தான் தப்பு தப்பா முடிவு எடுக்கிறன்னு சொல்லிட்டு நடேசன் திட்ட அடிச்ச உடனே, எதுவா இருந்தாலும் சரி என் மனசுக்கு என்ன படுதோ அதான் நான் செய்றேன். யாருன்னா என்ன சொல்லிக்கோங்க. அவங்களுக்கு தேவை டிவோர்ஸ் தானே. அதனால தான் நான் சைன் போட்டு குடுத்தேன். இதுல என்ன ஆயிட்டது? அப்படின்ட்டு சோழனும் போயிடுறாரு. நம்ம சேரனுக்கு வந்து மனசே ஆறலங்க. நிலா கிட்ட மனம் விட்டு பேசுறாரு. "என்ன நிலா ஏம்மா அப்படி பண்ண?" அப்படின்னு கேட்குறாரு. சோழன் இது மாரி முடிவு எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. ஆனா விடுங்கண்ணே, அவர் எடுத்த முடிவும் கரெக்ட்டு தானே. இது வந்து நாங்க 2 பேரும் என்ன விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு எமர்ஜென்சிக்கு 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அது எப்படி நான் ஏத்துன்னு வாழ முடியும்? அவர் லைஃப் அவர் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? நிலா மேல எந்த தப்புமே இல்ல. எல்லாமே சோழன் மேல தப்பு இருக்க மாரி தான் நிலா பேசுறாங்க. அப்பல்லாம் இல்லண்ணே. அவங்க என்ன சொல்லியிருக்கணும் நிலா? சேரன் கேட்டதுக்கு, ஆனா நீங்க நினைக்கிறது எல்லாரும் நினைக்கிறது கரெக்ட்டா தான் நான் ஒத்துக்கிறேன். சோழன் வந்து என்ன விரும்புறாரு. ஆனா அவர் விரும்புறதுக்காக நான் விரும்ப முடியுமா? எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் தாட் இருக்கும்லண்ணா. நான் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். சில கற்பனைலாம் எனக்கு இருக்கணும்ல. அத பார்த்து தான் நான் முடியும். எனக்கு வந்து கல்யாணத்துல இந்த லவ்ல உடன்பாடு இல்லண்ணா. எனக்கு சோழன பிடிக்கலன்னு போல்டா சொல்லியிருக்கணும். உங்க மேல எதுவுமே தப்பு இல்லாத மாரி, சோழன் மேல தப்பு இருக்கிற மாரி பூசி மொழிவிட்டு போடுறாங்க இந்த நிலா. இது சுத்தமா தப்பு தான். நிலா பண்றது ரொம்ப தப்பு தாங்க. ஆனா சோழன் வந்து பேக் வாங்காத இருக்கணும். அவ ப்ரப்போஸ் பண்ணா பண்ணிட்டோம். பண்ணலாம் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா ஹீரோ வச்சு அவ அது மாரி பண்ண மாட்டாரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.